நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே எவ்வளவோ கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும். ஃபேன்ஸ்க்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு கேரக்டர் லுக் இருக்கும். அதே சமயம் எல்லாருக்குமே பிடிக்காத கேரக்டர் லுக்கும் இருக்கும். அப்படி தமிழ் நடிகர்களோட கெரியர்லயே ரொம்ப ஒஸ்டான கேரக்டர் லுக் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கமல்ஹாசன். தமிழ் சினிமால எத்தனையோ கெட்டப் போட்டு வெர்சடைல் ஆக்டிங்கை வெளிப்படுத்தின மனுஷன். லேடி கெட்டப்பு, உயரமான கெட்டப்பு, குள்ளமான கெட்டப்பு, அமெரிக்கால இருந்து ஜப்பான் அப்படின்னு நாட்டை விட்டு நாட்டை தாண்டி கெட்டப் போட்ட மனுஷன். எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த லுக்குக்கு ஏத்த மாதிரி டயலாக்லயும் சரி ஆக்டிங்லயும் சரி வேரியேஷன்ஸ் காட்டுற மனுஷன். ஆனா இத்தனை வருஷம் கெரியர்லயே கெட்டப் பத்தி எந்த ஒரு ட்ரோல்ஸும் வந்ததே இல்ல. சரியா இந்தியன் 2ல வந்துச்சு. சங்கர் முதல் பாகத்துல இந்தியன் தாத்தான்னு ஒரு கேரக்டரை வடிவமைச்சதும் அந்த டைம் லைன்ல பெருசா வரவேற்பை பெற்றுச்சு. ஆனா அதே சங்கரே இந்தியன் 2ல அதை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குவாருன்னு யாரும் சொப்பனத்திலையும் கண்டிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் தளபதி விஜய். சில படத்தை எல்லாம் ஏண்டா நம்ம ஸ்டார்ஸ் நடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் எரிச்சல் ஆகும். அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் புலி படத்துல வந்த பிளாஷ்பேக் விஜயோட புலிவேந்தன் கதாபாத்திரம். முடிய அதிகமா வச்சுக்கிட்டு குதிரையில வந்ததை கூட மன்னிச்சிடலாம். ஆனா அந்த கதாபாத்திரத்தோட முடிவை விஷம் வச்சு குடிச்சு சாவர மாதிரி வச்சிருப்பாங்க. அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது. சோ டவுட்டே இல்ல, தளபதியோட கெரியர்லயே இதுதான் வொஸ்ட் கேரக்டர் லுக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தலைக்கு கூட எந்த லுக் கொடுத்தாலும் பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுற ஒரு மனுஷன். ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு கட் அவுட் இருக்க மனுஷன். பட் தலைக்கும் கெரியர்லயே ஒரு வொஸ்ட் லுக் இருக்க கேரக்டர் இருக்கு. அது வந்து பரமசிவன் படத்துல ஆரம்பத்துல வந்த இந்த லுக் தான். சுப்பிரமணிய சிவா போலீஸ் ஆக வேண்டியவன் விதியால மரண தண்டனை கைதியா இருக்கான்னு சொன்னதும் இந்த லுக்ல தலையா காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைட் சீன் வரும். அதுக்கப்புறமா ஒரு சாங்ல டான்ஸ் ஆடுவாரு. ட்ரோல் பண்ற விதமா இருக்கும். சோ தலையோட கெரியர்லயே இதுதான் வொஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சூர்யாவுக்கு வந்து கெரியர்லயே அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சூர்யா கூட எல்லா கேரக்டர் லுக்குக்குமே கச்சிதமா பொருந்தக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா ஒரு ஹிட்டான கேரக்டரை இன்ஸ்பயர் பண்ணி இன்னொரு கதாபாத்திரத்தை அமைச்சிருப்பாங்க. அதுதான் மாயாவி படத்துல வந்த இந்த லுக். இந்த லுக் வந்து பிதாமகன் சூர்யா மாதிரி பண்ணிருப்பாங்க. ஜாலியான ஒருத்தனா. ஆனா இந்த லுக்கும் கேரக்டரும் அந்த டைம்ல ரொம்ப கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால சொல்லப்பட்டு படமும் ஃபிளாப் தான் ஆகுச்சு. அடுத்தது தனுஷ்க்கு வந்து துள்ளுவதோ இளமை படம் தான். படம் ஃபுல்லா ஒரு வாலிப பையனா கதைக்கு ஏத்த மாதிரி நல்லா நடிச்சிருப்பாரு. திடீர்னு ஆர்மி பையன் கேரக்டர்ல ஒரு லுக் வரும். அடப்பாவீங்களா என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அசல் அவரோட சைஸுக்கும் ஹைட்டுக்கும் சுத்தமா சூட் ஆகாத ஒரு கேரக்டர் லுக்னா அது இதுதான். இந்த லுக்னாலேயோ என்னமோ தனுஷ் தன்னோட கெரியர்லயே போலீஸ் கெட்டப்ப போட்டதே இல்ல போல. அடுத்தது எஸ்டிஆர் தன்னோட கெரியர்லயே கம்பேக் கொடுக்க போறாருன்னு ஒரு பெரிய ஹைப்ல வந்த ஒரு படம் ட்ரிபிள் ஏ. மதுரை பேஸ்ட் மைக்கேல் கேரக்டரை நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. திடீர்னு அஸ்வின் தாத்தான்னு ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து கம்ப்ளீட்டா படத்தை ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க. இதுல வேற தமன்னாவை ஒரு வயசான ரோல்ல இருந்து காதலிப்பாரு. பார்ட் 2 வேற வரும்னு முடிச்சிருந்தாங்க. அடுத்தது விஜய் சேதுபதி கூட எல்லா கேரக்டருக்குமே சூட் ஆகுற ஒரு மனுஷன் தான். அந்த டைம்ல விஜய் சேதுபதி படத்துக்கு படம் டிஃபரெண்டான கெட்டப்போட நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதே மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுங்கால இப்படி ஒரு லுக்க வச்சிருப்பாங்க. படம் காமெடியான ஒரு படம் அப்படின்றதால இப்படி ஒரு லுக்க வச்சாங்களோ என்னமோ. சாதாரணமான லுக்க வச்சு இந்த படத்தை எடுத்துருக்கலாம். ஆனா ஒரு கஞ்சத்தனமான டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு லுக்க டெலிவரி பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் கார்த்திக் வந்து ஜப்பான். அசல் 25வது படத்துல டிஃபரெண்டா இட்ட கொடுக்கறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட லுக்க கொடுத்திருப்பாங்க. 25வது படத்துல பெரிய பிளாப் டாக் வாங்கி கதாபாத்திரமே சுத்தமா சூட் ஆகல அப்படின்னு ரசிகர்களால சொல்லப்பட்டுச்சு. மேலும் கேரக்டர் டிஃபரெண்டா இருக்கேன்னு வாய்ஸ் மாடுலேஷன் வேற டிஃபரெண்டா பண்றேன்னு சொல்லி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி வச்சிருப்பாங்க. ஜெயம் ரவிக்கு வந்து வனமகன்ல வந்த இந்த கேரக்டர் லுக், விஷாலுக்கு வந்து ஆக்ஷன் படத்துல கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய இந்த லுக், ஆர்யாக்கு வந்து இரண்டாம் உலகம்ல வந்த இந்த லுக், இது எல்லாமே செட்டே ஆயிருக்காது.